இது உங்களுக்காக பிக்கப்படுகின்ற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இது உங்களுக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய புதிய உடன்படிக்கையில் இரத்தமாய் இருக்கின்றது. So the Lord says, this is the new flesh, this is the bread I break, and this is the new covenant of blood, which is the wine I give unto you. ஆண்டவர் அற்புத செய்தியை வைத்திருக்கிறார். So even in there, the Lord has some news. Hallelujah. ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய சரீரத்தை அப்படியே பித்து, so the Lord, he broke his own flesh, his body, தான் சிந்த போகின்ற புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை அடையாளப்படுத்தி, the New Testament in my blood, he was showing the covenant. சரீரத்தை அந்த இரத்தத்திலே தொட்டு என்ன செய்றார்? அன்பு பாருங்க. So you can see the love from that situation. என்ன செய்றார்? அவன்கிட்ட போய் காட்டியா கொடுக்குறா. அப்பதான் இதுலயும் பேசுறீங்க. இந்த ஆண்டவருக்கு தெரியும், யூதாஸ் காட்டி கொடுக்க போறான்னு தெரியும். அங்க அவன் கொடுத்தான். கண்ணெல்லாம் பார்த்தா முடியல, அப்படியே சுற்றி கொண்டு ஆண்டவருக்கு அடையாளம் கொடுத்து விட்டான். அவன் கேட்கிறான், நானா? நீ சொல்ற படிதான் சொன்னான். அவனுடைய கண் பயங்கரமாக அப்படியே பயத்தோடு தீவிர காணப்படுகிறான். ஆண்டவர் பேசுறாங்க, ஊட்டி கொடுத்தார். So when he saw Judas Iscariot, he saw the fear in himself. But even in that time, Jesus Christ showed his love, and he gave the flesh, the bread, and the drink. Hallelujah! இன்னும் சொல்ல போனால் உனக்கு என்ன தேவை? ஆண்டவர் கேளுங்கள் கொடுக்கப்படும். So when you ask, and you shall receive. Hallelujah! பிசாசு அப்படிதான் யோசித்திருப்பான். மத்தியில பார்த்தா கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார் ஆண்டவர். அப்ப கேட்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறார். சரி, இப்ப என்னது கேட்க போகிறான்? So the Satan is now thinking, what can I ask? என்னது கேட்க போகிறான்? ஆண்டவருடைய உயிரையே கேட்க போகிறான். So the life of Jesus Christ, he is asking, Satan is asking. ஆண்டவர் சளைத்தவர் அல்ல. ஆண்டவரும் அதற்கு சளைத்தவர் அல்ல. So Jesus Christ is not that achieved for that. என்ன செய்தார் நீ ஆண்டவர்? உயிரை கேட்கின்றாயா? If you are asking for life, உயிரை கொடுத்தார். he did. ஆண்டவர் உயிரை கொடுக்கல, ஆண்டவர் உயிரை விதைத்தார். So he planted the life. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரே காரியம் தெரியுமா? உங்களுக்காக பிக்கப்படுகின்ற என்னுடைய சரீரம். So for you, this is the flesh of bread which I break. உங்களுக்காக சிந்தப்படுகின்ற புதிய உடன்படிக்கையின் இரத்தம். So this is the New Testament of blood which shall be shed for you. இதை வாங்கி நீங்கள் என்ன செய்யுங்கள்? அருந்துங்கள். So take this and eat it. Hallelujah. உயிர் விதைக்கப்படுறீங்க, ஊற்றப்படுறீங்க. ஆண்டவரோட உயிர் நமக்குள்ளே அந்த சீசர்களுக்குள்ளே. So the life of Jesus Christ has been planted and been flowed into சேர்கின்ற வேளையில். This was the time which comes together. உயிர் எங்க இருக்குதுமா? நீங்க பழைய ஏற்பாடு நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா அதே ராமன் சொல்லப்படுது. இந்த மாமிசத்தையும் இரத்தத்தோடு புசிக்க வேணா காரணம் அங்க என்ன இருக்குது? So in Leviticus, in the Old Testament, it says you shall not eat any blood because it has life. Hallelujah. தன்னுடைய இரத்தத்தை ஆண்டவர் தன்னுடைய உயிரை இந்த சீசர்களுக்குள்ளே ஆண்டவர் கலக்கின்றார். So he is adding and mixing the blood of himself to the disciples. Hallelujah. Hallelujah. அதான் மெயின், அதான் சத்தியம். This is the truth. Hallelujah. ஆண்டவருடைய இரத்தம், the Lord's blood. அன்றைக்கு சீசர்களுக்குள்ளே ஆண்டவர் உயிர் அன்றைக்கு சீசர்களுக்குள்ளே அது கலக்கப்பட்டது. So in that day it was added unto the disciples. Hallelujah. Hallelujah. அதே வண்ணமாக இன்றைக்கு நம்முடைய சரீரத்திலே நம்முடைய இரத்தத்தோடு நம்முடைய உயிரோடு தேவனுடைய இரத்தம் தேவனுடைய உயிர் கலக்கின்ற வேளை. So this is also as it was said in the Bible, this is the time where his blood has been added to our blood. Hallelujah. Hallelujah. விஞ்ஞானிகள் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய இரத்தத்தை
கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினார். அதாவது நல்ல ஒருத்தருடைய ரத்தத்தை கொண்டு வந்து அல்லையா படிப்படியா ஒரேடியா மாற்ற முடியாதானே, படிப்படியாக அதை மாற்றி கொண்டு வந்தால் அப்படியே சுபாவம் மாறும் சொல்றாங்க. அது உண்மையோ பொய்யோ தெரியாது, யாரும் அந்த காரியத்தை செய்து பார்க்கவில்லை. So the researchers have researched and told us if we keep on adding blood, even their character will change. ஆனா சொல்லுகிறார்கள் இருதயம் மாற்றப்பட்டவர்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய பழைய சுபாவத்திலும் இல்லையா. So when the heart is being transplanted and it's being changed, they don't have the old character again. அது உண்மையாய் காணப்படுகிறது. This is the truth. எப்படின்னு சொன்னால் எந்த மனிதனுடைய இருதயத்தை வந்து அவர்கள் மனிதனுக்கு பிறகு எடுத்து வைத்தார்களோ அவனுடைய மரித்த யார் இதயத்தை தானமாக கொடுத்தானோ அவனுடைய சுபாவம் தான் இவனுக்குள்ளே காணப்படுகின்றன. So the heart which was taken from someone else and being transplanted to this person, the quality of the heart. Hallelujah. ஆனா நம்முடைய ஆண்டவருடைய ரத்தம் நம்மோடு கலக்கப்படுகின்றது. But the blood of the Lord has been added. அப்படி கலக்கப்பட்டால் மாத்திரம் தான் ஆண்டவர் 34 வசனம் என்ன சொன்னார்? நான் உங்களிலே அன்பாய் இருந்தது போல நீங்களும் சிந்தை இருக்க வேண்டும். யாரிடத்திலே வசனம் நடையிலே செலுத்தவில்லை. யாரிடத்தில் இருக்க வேண்டும்? ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். So we have to love each other. Hallelujah. Hallelujah. இயேசுவுடைய உயிர் ஆண்டுடைய இரத்தம் நமக்குள்ளே கலக்கப்படாமல், so without being added his love and his blood with us, நாம் மாற முடியாது. We are not able to change. Hallelujah. ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய சரீரத்தையும் யூதாஸ் கருத்து கொடுத்தார். Even the Lord, he shared his blood and his bread even to Judas. Hallelujah. அவன் மாறிக்க வேண்டும் அல்லவா? He should have changed. ஏன் அவன் மாறவில்லை? Why didn't he change? Hallelujah. ஏன் தெரியுமா? வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது, அங்கு தூண்டினான், அந்த ராபோஜனம் முடிந்ததற்கு பிற்பாடு உள்ளே போய் ஊந்தான். So but Satan the devil, he came and he entered into Judas. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் அன்பை, அதான் முன்பே சொன்னேன், அன்பை குறித்து ஆண்டவர் பேசினார். ஆனாலும் பேதுரு மூர்க்கமாய் நடந்து கொண்டான். Even when the Lord was talking about love, but Pedro he didn't understand. He didn't know. நீங்கள் வார்த்தையை கேட்கிறீங்களா? வார்த்தை இதயத்தில் நீங்க வைத்திருக்கிறீங்களா? And we have the word in your heart. Hallelujah. அப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும்போது அந்த வார்த்தை ஆண்டவர் என்ன செய்யறாருமா? அப்படியே Hallelujah. நம்ம இதயத்திலே வந்து அப்படியே வைக்கின்றார். So when the anointing of the Holy Spirit comes, நிலைநிறுத்துகின்றார். and then the Lord will stir the word in your heart. Hallelujah. சும்மா அப்படியே வார்த்தையாய் காணப்பட்டது இப்பொழுது என்ன நடக்குது தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அப்படியே உள்ளத்தை அப்படியே தட்டி விடுகின்றார். இந்த வார்த்தைக்கு உயிர் பிறக்கின்றது. So there's a new life to the word when the anointing of the Holy Spirit comes into you. Hallelujah. Hallelujah. வார்த்தைக்கு அந்த அன்புக்கு உயிர் பிறந்த இடம்தான் இந்த மகிமையான மேல் வீட்டு மேல் மாடி அறை. So it was the upper house where the supper happened, and that's where the love was planted. ஆண்டவர் அன்றைக்கு விதைத்த விதை முளைவிட்ட இடம்தான் பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும்போது நடந்த சம்பவம். So it was the day and the place where it was planted the life and the Holy Spirit came down. Hallelujah. Hallelujah. அதற்கு பிறகு அந்த சீசர்கள் மாறினார்கள். Then the disciples changed. Hallelujah. அன்பாய் காணப்பட்டார்கள். Then they showed love. மிகவும் அன்பாய் காணப்பட்டார்கள். More love. மிகவும் பொறுமையாய் காணப்பட்டார்கள். They had patience. Hallelujah. நம்மெல்லாம் அவர்கள் சேர்ந்து இந்த சம்பவத்தை Shall we all stand up in the Lord's presence? நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம். We shall submit ourselves. Hallelujah. நான் விசுவாசிக்கின்றேன். I believe.
இந்த அநேகர் பரிசுத்த ஆவியாவுடைய அந்த அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றவர்கள். I believe that you have received the anointing of the Holy Spirit and the power of the Holy Spirit. அதனாலே நீங்கள் அல்லேலூயா அன்பை உருக்கொண்டவர் நான் விசுவாசிக்கிறேன். So I believe that you have the love in you. இயேசுவை சுமந்தவர் நான் விசுவாசிக்கிறேன். I believe that you carry Jesus Christ in you. இயேசுடைய இதயத்தை சுமந்து செல்லுகின்ற சீசர்கள் என்று நான் நம்புகிறேன். I believe that you are the disciples who carry Jesus Christ. எத்தனை சொல்லுங்க நாங்கள் இயேசுடைய இதயத்தை சுமந்து செல்கிறவர்கள். How many of you saying, I am carrying the heart of the Lord Jesus Christ? அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்களை மாற்றுவதாக, என்னை மாற்றுவதாக, சபையை மாற்றுவதாக. These words transform you and I and this church. அல்லேலூயா. ஆதி திருச்சபை என்றாலே அர்த்தம் என்ன தெரியுமா? அன்பின் திருச்சபை. If you say the early church is the church of love. அல்லேலூயா. ஆதியிலே தோன்றிய அந்த திருச்சபை அல்லேலூயா அன்புள்ள இதயங்களாலே உருவாக்கப்பட்ட சபை. So the early church was founded by the hearts which had love. அன்புள்ள இயேசுவாலே தேவனாலே விக்கிரப்பட்ட சபை. So it was the church which was introduced by Jesus Christ who had love. அல்லேலூயா. அப்படி நாம் காணப்பட வேண்டும் அல்லவா? So in the same way we have to have love. அல்லேலூயா. நம்ம எப்போ கொடுப்போம் சொல்லுங்க ஆண்டவரே நீ விரும்பும் ஆலயம் நான் ஆண்டவரே நீ விரும்புகிற பிரகாரமே நான் ஜீவிக்கிற உதவி செய்யுங்க. Yes, as the desire you have, Lord, we have to live. அன்பாய் காணப்பட உதவி செய்யுங்க. Help us to have love for each other. நீங்க என்னை நேசித்தீங்க ஆண்டவரே. You love me, Lord. அதனால என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மீறுதல் எல்லாவற்றையும் மன்னித்தீங்க. You forgive my sins, my iniquities, my transgressions. அதே வண்ணமாக ஆண்டவரே நானும் ஐயா என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தினர் ஆண்டவரே என்னுடைய உறவுக்காரர்கள் என்னுடைய எதிரிகள் யாரா இருந்தாலும் ஐயா நான் அவர்கள் எல்லாவற்றை எல்லாரையும் மன்னித்து நான் அவர்களோடு நேசமா என்பாய் காணப்பட வேண்டும். நான் சபையிலே ஆண்டவரே எல்லாரும் நேசமா என்பாய் காணப்பட உதவி செய்யுங்க. Yes, help us to live the holy life, Lord. Like you forgave your betrayers, help us to forgive our family members, our church believers, our friends, Lord. அல்லேலூயா. நான் நம்புகிறேன் நாம் எல்லாருமே அது அன்பானவர்கள். நம்முடைய மாற்றம் தான் ஒரு திருச்சபையின் மாற்றம். When we change, then the church changes. அது நம்முடைய மாற்றம் குடும்பத்துடைய மாற்றம். When we change, the family changes. அல்லேலூயா. நம்ம மகிமையான படையிலே அல்லேலூயா நம்ம எப்போதும் Let's surrender ourselves. ஆண்டவருடைய இரத்தம் ஆண்டவருடைய உயிர் நம்மோடு கலக்கின்ற வேளையிலே This is the time, precious moment when the blood of the Lord being added with us. நன்றி ஆண்டவரே நன்றி. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாம் ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. நாம் ஜெபத்தை நாம் முடித்து அன்பே கல்வாரியா அன்பு என்ற பாட்டை பாடும்போது முழுக்க ஞானம் பெற்றவர்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டவர்கள் நீங்கள் முன்பாய் நீங்கள் வர முடியும். நீங்கள் இந்த பரிசுத்த பந்தியிலே தகுதி உள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். Yes, when as we finish praying, then you shall come into the front. Those who have taken water baptism and received the Holy Spirit shall come in the front and take part in the Holy Communion. இது ஒரு மகிமையின் வேளை. This is a glorious moment. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த பந்தி ஒரு சடங்காக சமுதாயமாக இல்லை. This is not for culture, but this is a Holy Communion. அப்ப நம்முடைய சபையில் அனுமதிக்கப்படவும் இல்லை. And then you will have love. வேதத்துல அனுமதிக்கப்படவும் இல்லை. It's not said like that in the Bible. பவுல் இதில் மிகவும் கண்டிப்பாய் காணப்படுகின்றார். So here Paul says very strictly. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நல்ல மகிமையான பெருமாண்டவரே ஆமையா நாங்களையா கேட்ட வார்த்தைகளுக்கு நன்றி சொல்கிறோம். கேட்ட வார்த்தையின் பிரகாரமானவரே நாங்களையா உண்மை மாதிரியாய் கொண்டு ஆமாண்டவரே நீங்கள் எப்படி ஆண்டவரே ஆமை இந்த கடைசி ராபோஜன இந்த நாளை ஆண்டவரே ஆமை இந்த பரிசுத்த பந்தினை ஆண்டவரே எப்படி நீங்கள் பரிசுத்தமாக எப்படி நீங்க அன்பாக ஆமை எப்படி ஆண்டவர் நீங்களையா இந்த சுபாவத்தை நீங்கள் வெளிப்படுத்தினீங்களோ அதே வண்ணமாக நாங்களும் ஆண்டவரே இந்த நாளும் ஆண்டவரே முழுமையாக நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒப்புக்கொள்கிறோம். எங்களை மாற்றும் என்ற நேசரே. அல்லேலூயா. நேசரைகளை மாற்றும் ஐயா. ஆமாண்டவரே கடந்த வருஷங்களை போல அல்ல இந்த வருஷம் ஆண்டவரே ஆமாண்டே நாங்கள் ஐயா நீங்கள் சொன்ன புதிய கருத்தை செய்ய வேண்டும். நாங்கள் ஐயா புதிய இதயத்தோடு காணப்பட வேண்டும். புதிய அன்பையே நாங்கள் ஐயா கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. என் ஆண்டவர்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் ஆண்டவரே எங்களுடைய இரத்தத்தோடு
கலக்கின்ற வேலை, எங்களுடைய உயிர் எங்களுடைய உயிரோடு கலக்கின்ற வேலை ஆண்டவரே, எங்களை நீங்கள் ஒரு விசை ஆண்டவரே, ஆமாண்டே அபிஷேகித்த ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்க, ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தை. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நன்றி.